ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட பாருங்கள் ஒரு 7 ஹுண்டாய் கார்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து செடான் டைப் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஹேட்ச்பேக்கு. அதில் வந்து எஸ்யூ டைப் மட்டும் ஒன்று நிப்பாட்டியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வண்டி இருக்குது ஹுண்டாயில். இதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவுட்லுக்கு, இன்டீரியர் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஹுண்டாய் கார்ஸை விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த கார் வேணுமோ அதை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பெட்டரான ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i20 அஸ்டா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல். இதோட அவுட்லுக் பாருங்கள். டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பேக் சைடில் பாருங்கள், எந்த அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், லைட்டாக ஒரு சின்ன ஒரு கீரல் மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். அதுவும் பார்த்திங்கன்னா அது டென்ட்டு கிடையாது, லைட்டாக கீரல் தான். ஸோ அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி ஃபுல்லாக இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ லெதர் சீட்ஸ் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி, 2011. 4 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ 4 ஓனர் அப்படின்றதுனால தான் கம்மியாக இருக்குது. ஓனர் அப்படின்றது ஒரு விஷயமே இல்லைங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா வண்டி எப்படி தரமாக இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,25,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10. ஸோ நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்கிறது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் வந்துடுது. ஸோ டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு வண்டியும் காமிக்க முடியாது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட்லாம் வந்து 70-80% இருக்குது. அவுட்லுக் பாருங்கள், ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது இந்த வண்டியில். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பேக் சைட் பாருங்கள், வண்டி நல்ல ஜென்யூனான வண்டி. இது நல்ல ஒரு பெயிண்டிங்லாம் நீட்னஸாக இருக்குது. பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% இருக்குது. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணி காமிக்க முடியல, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரு. இது வந்து பாருங்கள் லெதர் சீட்ஸ். ஸோ இன்டீரியர் வந்து ரொம்ப நீட்னஸாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,10,000 வருது. ஸோ வண்டி பார்த்திங்க அப்படின்னா 2010 மாடல் பியூர் பெட்ரோல் வண்டி, ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் அப்படின்றதுனால ஒரு வேல்யூவேஷன் போகும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ப்ரைஸ் தான். வாங்க, நெகோசியேட் பண்ணி நம்ம ரீசனபிளாக கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதுவும் i10 தான், ஹுண்டாய் i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரீபெயிண்டட். அதாவது இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டு, இது ரீபெயிண்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம் வாங்க. இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியோ டென்ட்டோ இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைட் பாருங்கள், ஃபுல்லாகவே ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடியோ டென்ட்டோ எதுவும் இருக்காது. இது லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். சேம் ஆஸ் பர் அந்த வண்டியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் வந்துடுது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஆனால் இதில் ஒர்க்கிங்கில் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ சேம் அந்த வண்டி என்னவோ அதே தான். ஆனால் என்ன அப்படின்னா இந்த வண்டிக்கு உண்டானது என்னென்னா இந்த டச் ஸ்க்ரீன் ஒர்க்கிங்கில் இல்லை, ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. 2009 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. இது ஃபிக்ஸட் ப்ரைஸு. ஏன்னா 60,000-70,000 கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்காக தான். ஸோ ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன மைனர் ஒர்க் தான் இருக்குது, மேஜர் ஒர்க் இல்லை. என்ஜின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இதோட நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் வந்துடும். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அது லோக்கல் நம்பர் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாய் சாண்ட்ரோ நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 வண்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடல். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் விண்டோ அந்த ரேஞ்ச் தான் வரும். இது பவர் ஸ்டீரிங் வராது. இது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2006 இருக்குது, இதில் இருக்காது. இந்த வண்டியோட அவுட்லுக் ஃபஸ்ட் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பேக் சைடு பாருங்கள். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2006க்கும் 5க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா அதில் கொஞ்சம் இதில் பவர் ஆப்ஷன் வராது, அதில் பவர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வண்டி பாருங்கள், பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது சென்னை நம்பர் தான். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் விண்டோ, இது நார்மல் ஸ்டீரிங். ஸோ ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துடுது. லெதர் சீட் பாருங்கள், நல்லா சூப்பராக கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க. வண்டி நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி குறைய சொல்ல முடியாது, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது.
இந்த 2 வண்டி பற்றி சொல்கிறப்ப நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைப் தான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். அந்த வண்டி 2006. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 வருது. பியூர் பெட்ரோலு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 2006 மாடல் இது. ஸோ இதோட அவுட்லுக்கும் நம்ம பார்த்துடலாம். இப்போது நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட்டில் ஒரு 50-60% இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இந்த வண்டியோட லெஃப்ட் சைடு பாருங்கள். வண்டியில் பெரிய அடி டென்ட்னு சொல்லிக்க முடியாது. லைட்டாக மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இதில் பாருங்கள் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. லெதர் சீட் இது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் வந்து பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஆடியோ சிஸ்டம் புதுசாக இருக்குது, இன்னும் கனெக்ட் பண்ணலை. ஸோ ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ நல்லா வந்து வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. 2006 மாடல். உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இதில் ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து 1,35,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான். ஸோ நம்ம அடுத்த வண்டி பார்த்துடலாம். இப்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவி டைப். ஸோ 7 சீட்டராக கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து 5 சீட்டரில் தான் இருக்குது. ஒரிஜினாலிட்டி அப்படி தான் வரும். இப்போ ஹோண்டா சிஆர்வி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். இதோட அவுட்லுக் பாருங்கள். இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட். இதில் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடி டென்ட்டுன்னு எதுவுமே சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அந்தளவுக்கு கிளியராக இருக்குது இந்த வண்டி. பேக் சைடில் பாருங்கள். சேம் ஆஸ் பர் இந்த ஹோண்டா சிஆர்வி எப்படியோ அதே மாதிரி தான். இதோட பேக் இந்த மிரர் கூட பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வைபர் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது இந்த வண்டியில். ஏர் பேக் டைப்பு, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்டர் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா எஸ்யூவி டைப் வந்து விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுறோம். இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடும். 2 ஏர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ஒன்று, டேஷ்போர்டில் ஒன்று வந்துடுது. அதே மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த மாதிரி வந்து பெரிய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து சில வண்டியில் இருக்கிறது கஷ்டம்தான். இந்த வண்டியில் பின்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்கும், காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சீட் வேணால் போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு லக்ஸுரியான வண்டி, நல்ல ஸ்பேஸியான வண்டி, ஹைட் ரூஃபு. 2005 மாடல். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டு, டயர் பாயிண்ட் முதற்கொண்டு எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. டயர் பாயிண்ட் இதில் காமிச்சிட்றேன். ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டயரும் 10,000 ரூபா ஆகும். டயரே வந்து பார்த்திங்கன்னா 4 டயர் மாற்றினாவே வந்து 40,000 வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,40,000 வருது. லோன் கூட அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம அந்த ஹுண்டாயில் இருக்க இத்தனை வண்டியும் பார்த்தாச்சு. அது இல்லாமல் நம்மள்ட்ட செடான் டைப்பில் வண்டி இருக்குது, அதை எடுத்து நிப்பாட்டில். ஸோ இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கால் பண்ணுங்கள். ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.